ஹாய் ஆல், வெல்கம் டு ஷஃபானா சமையல் அறையில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. சிக்கனையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இங்கே மிக்சியில் புதினா, தக்காளி, வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன்லேயே தண்ணி விடும் இல்லையா, ஓவராக ஆட் பண்ணாக்கா வாட்டர் குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணால் போதுமானது. 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ கொதி வந்துட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. புதினா சிக்கன் கிரேவி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.